பூண்டு மிளகு ரசம் தாங்க நான் வைக்கிறேன். இது வந்து எண்ணெய் ஒரு துளி எண்ணெய் இல்லாமல் ரசம் வைக்கிறது. பாருங்கள், மிளகு ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிட்டேன் ட்ரையாக. அதில் பூண்டு நல்லா 10-15 பல் பூண்டு, தக்காளி, அப்புறம் வரமிளகா, உப்பு, இவ்வளோதான். வேறு எதுவுமே நான் இதில் போடல. ஏன்னா நான் ரசப்பொடி யூஸ் பண்ணுறேன். ரசப்பொடியில் வந்து நம்ம வந்து ஜீரகம் இதெல்லாம் நான் சேர்த்து ஒரு ரசப்பொடி வச்சுருக்கேன். நான் வந்து கடையில் வாங்கின ரசப்பொடி தான். அதையும் இதை அரைச்சோன்னே அரைச்ச இதுலேயே ரசப்பொடி, மஞ்சத்தூள் போட்டு அப்படியே வடை சட்டியில் ஆயில் தாளிக்காமலே செய்கிறதுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு ஆயில் இல்லாமல் செய்கிறது. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடணும், அவ்வளோதான். பாருங்கள், இதில் எல்லாமே போட்டு பெருங்காயத்தூளும் போடுவேன். போட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு கொதி வரும். அதிகமாக கொதி வரக்கூடாது. ஒரு அப்படி பாருங்கள், நுர பொங்கி வரும். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கணும். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட நெஞ்சு, இருமல், சளி எல்லாமே சரியாயிடும். பாருங்கள், நான் சாதம் வடித்து கஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாமே கிளைமேட் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த ரசம். எல்லாமே ட்ரை பண்ணுங்கள்.